வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 13ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் ஆஃப் ஊப்ஸ் லாங்குவேஜோட அட்வான்டேஜ்லாம் வந்து என்ன? ஸோ அதை தான் வந்து இந்த செகண்ட் புக் பேக் 5 மார்க் கொஸ்டினில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புக்கில் பேஜ் நம்பர் 230 இருக்க இந்த ஹெட்டிங் தான் வந்து செகண்ட் 5 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். அட்வான்டேஜ் ஆஃப் ஊப்ஸ் லாங்குவேஜ் வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ரீயூசபிலிட்டி. ஸோ ரீயூசபிலிட்டி அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ரோக்ராமை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரீயூசபிலிட்டி. ரைட் ஒன்ஸ் அண்ட் யூஸ் இட் மல்டிபிள் டைம்ஸ் கேன் அச்சீவ் திஸ் பை யூஸிங் கிளாஸ். ப்ரோக்ராம் வந்து ஒரே ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து இன்புட்டை மட்டும் மாற்றி மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி. செகண்ட் அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிடண்டன்சி. Inheritance is a good feature for data redundancy. If you need a same functionality in multiple class, you can write one common class for the same functionality and inherit that class to subclasses. Inheritance அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து டேட்டா ரிடண்டன்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நிறைய கிளாஸில் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஒரு கிளாஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து மற்ற கிளாஸில் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மூலயமா டேட்டா ரிடண்டன்சி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ். இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் மாடிஃபை எக்ஸிஸ்டிங் கோட் அஸ் நியூ ஆப்ஜெக்ட் கேன் பி கிரியேட்டட் வித் ஸ்மால் டிஃபரன்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். ஊப்ஸ் லாங்குவேஜ் மூலயமா நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமை வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே இருக்க ஆப்ஜெக்ட்டில் வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி நியூ ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து டைம் சேவ் ஆகும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து தேர்ட் அட்வான்டேஜ். ஃபோர்த் அட்வான்டேஜ் வந்து செக்யூரிட்டி. யூஸிங் டேட்டா ஹைடிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்லி நெசசரி டேட்டா வில் பி ப்ரொவைடட், தஸ் மெயின்டைன் த செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஊப்ஸ் லாங்குவேஜில் வந்து டேட்டா ஹைடிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டெக்னிக்கும் யூஸ் பண்ணி நெசசரி டேட்டாவை மட்டும் நம்ம பப்ளிஷ் பண்ணிவிட்டு மீதி இருக்க டேட்டாலாம் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இது மூலயமா வந்து யூஸரோட டேட்டாலாம் வந்து சேவ் ஆகும். இந்த கான்செப்ட் வந்து ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் ஆகுது. தேவையான டேட்டாவை மட்டும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு தேவையில்லாத டேட்டாலாம் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாவை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா வந்து செக்யூரிட்டியாக செயல்படுது. செகண்ட் 5 மார்க் கொஸ்டினுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து இந்த 4 பாயிண்ட் தான். ரொம்ப ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.